ஃப்ரெண்ட்ஸ். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கோம். ஏன்டான்னு கேட்டிங்கன்னா எல்லாம் நம்ம நண்பர் பார்த்தனால தான் சேனலுக்கு கேமரா பண்ண கூட ஆள் இல்லாமல் உட்காந்துருக்கோம். இந்த சேர் மணிலாம் பண்ணியிருப்பாங்களே அதில் வச்சு கேமரா பண்ணிட்டு இருக்கேன். என்ன போட்டியாச்சு, என்ன நடந்துச்சு, நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்றுட்டு இருக்க? அதாவது நேற்று என்னோட டே 1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று ஜிம்மில் சேர்ந்து நேற்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வார்ம் அப் பண்ணுவாங்களா. நம்ம பார்த்தா என்ன பண்ணால் வார்ம் அப் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்தான். எப்படி ஏதோ ஒரு பைப்பெல்லாம் வச்சு அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா நெளிச்சான். நெளிச்சான். அதே மாதிரி பார்த்தா பண்ணேன். இது ஸ்குவாட்ஸு புஷ்அப்பு எல்லாம் பண்ணான். நானும் அதெல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவன் என்ன சொல்லியிருக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிடா நீ என்ன பண்ணா இந்த மாதிரி வார்ம் அப் மட்டும் பண்ணுறேன், இன்னைக்கு டே 1 அவனுக்கு வந்து வார்ம் அப் மட்டும் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தானே சொல்லணும். இதை விட்டு அவன் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். டே வந்து பண்ணுறா அப்படின்ட்டான். நானும் சரி பண்ணிடுவோம், பண்ண முடியும், நம்மளால் நமக்கு வந்து எனர்ஜி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா பண்ணேன். காலைல எந்திரிக்கிறேன். இந்த இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம்லாம் அப்படியே ஒரு நைட்டெல்லாம் வலிக்குது. இந்த மாதிரி முடிச்சுட்டு நைட்டெல்லாம் வந்து வீட்டில் படுக்கிறேன். குளிச்சுட்டு கரெக்டாக வந்து படுக்கிறேன். படுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா தூங்கி எந்திரிச்சிட்டேன். காலைல பார்த்தீங்கன்னா டிரைவிங் கிளாஸு, கார் டிரைவிங் கரெக்டாக 6:30 மணிக்கெலாம் எழுப்பி விட்டாங்க வீட்டில். எந்திரிச்சு போனேன். போயிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா சரியான வலி. உடம்பு இங்கே இந்த அடியில் இந்த பின்னாடி ஷோல்டரு பின்னாடி எல்லாமே சரியான வலி. என்ன பண்ணுறேனே தெரியல. ஃபீவர் வர மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கடுப்பில் உட்காந்து அப்படியே என்ன பண்ணுறேனே தெரியல. கிரிக்கெட் விளாக் இந்த எடிட் பண்ணலான்னு பார்த்தேன். சரி போட்டுருவோம் எப்படியாச்சும் அப்படின்னு பார்த்தா எடிட் பண்ணுறேன். கரெக்டாக உள்ளே போகிறேன். கிரிக்கெட் விளாக் எடிட் பண்ணேன். கிளிப்பு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா அந்த டிஸப்பியரிங் மெசேஜ் இருக்குல்ல அப்படியே போயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஃபைலை அப்போ தான் சேவ் பண்ணலான்னு நினச்சேன். சேவ் பண்ணலண்ணா. சரி அப்போ தான் பண்ணிப்போம் அப்படின்னு நினச்சி அப்படியே விட்டேன். நம்ம ப்ரைன் பார்த்தீங்கன்னா காலேஜ் போயிட்டாரு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி வாங்க முடியாது. ஆனால் அப்போ வந்துடுவான். வந்தோடனே பார்த்தீங்கன்னா அதை வாங்கி அதெல்லாம் எடிட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிடுறேன். அப்புறம் என்ன சொல்கிறது, வேறு என்ன சொல்கிறது, இதுனா எனக்கு ரொம்ப பசிக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியலை. அதனால் நேராக போயிட்டு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு அப்படியே ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஜிம்மு போகிறவங்க இந்த மாதிரி யாராச்சும் இருப்பாங்க, உங்கள் டீமில் யாராச்சும் இருப்பாங்க இந்த மாதிரி ஜிம்மு போவாங்க, ஆனால் எல்லாம் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் குறைச்சிக்கலாம்டா அப்படின்னு அவங்கள பார்த்தீங்கன்னா கீழே டேக் பண்ணுங்கள். நண்பர் பார்த்தா மட்டும் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் முடிச்சு விட்ருவேன். பார்த்தா பார்த்தீங்கன்னா இப்போ டைம் லேட் ஆகிட்டான். நேற்று எத்தனை மணிக்குன்னா கரெக்டாக 7 மணிக்கு 6:30க்கெலாம் ஜிம்மு போயிட்டோம். 7 மணிக்கு தான் கரெக்டாக ஆரம்பிச்சிச்சு. 7 மணிக்கு ஆரம்பிச்சு பயபில் எத்தனை 8:30 மணிக்கு வெளில கொண்டு வந்தான். 8:30 மணிக்கு வந்தால் அப்புறம் டயர்ட் ஆகுமா, என்னங்க ஆகும் சொல்லுங்கள் நீங்களே. சரி அதனால் இப்போ வந்து இன்றைக்கும் அதே தான் நடக்க போகுதுன்னு தெரியுது. அதனால் கொஞ்சம் முன்கூட்டியே இன்றைக்கி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் மைண்டு வந்து டைவர்ட்டாக இருந்துச்சு. போகுமா வேணாமா அப்போ தான் பார்த்தாட சொன்னேன், இந்த மாதிரி வரலடா, உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ஃபீவராக இருக்குடா, அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு. சரி நான் அந்த மாதிரி ஊர்லேருந்து வராங்க, போய் கூப்பிட்டு வந்துடுறேன் பஸ் ஸ்டாண்டில், இந்த கீரனூர் வந்துட்டாங்க அப்படின்னா. அப்புறம் சரி அப்படின்ட்டு முடிவு பண்ணி இப்போ நேராக ஜிம் போகிறோம். டீ கடையை போயிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த வ்ளாக் பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஃபோன் 50K அடிப்போம். ஓகே இல்லைனா டீ கடை போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி ஒருத்தர் வந்திருந்தார். இங்கே வ்ளாக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஓடாத இது இங்கே பாருங்களேன், ஓடாத ஏன்னா இங்கே வ்ளாக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வ்ளாக் பண்ணும்போது வந்தான், அந்த மாதிரி சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தானா வந்தான். வந்து கரெக்டாக அப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தேன் நம்ம ஜிம்மை பற்றி. இங்கேருந்து நின்று பார்த்தான், என்னென்ன பண்ணுறீங்க யூடியூபா அப்படின்னா. நானும் யூடியூப் சேனல் வச்சுருக்கேனே அப்படின்னேன். சரி அப்படின்னு நான் அந்த தம்பி இங்கே தான் இருக்காரு. சும்மா பேசுகிறா, யூடியூப் சேனல் பேரை சொல்லு, சும்மா சொல்கிறா, ஃபுல்லாக சொல்லு, ஒழுங்காக சொல்லு. சாரா ஹாட் பாப்பான்னு ஒரு சேனல் இருக்குது, மறக்காம அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தம்பி பார்த்தீங்கன்னா வடிவேல் காமெடியில் எடுத்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு, ஷார்ட்ஸு. சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் எந்த ஸ்கூல்ரா? ஆர்சி ஸ்கூல். அதெல்லாம் நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் தான் முடிக்கிறாரு. அப்புறம் இப்போ வந்து உடைய கருத்து என்னடா போடுவேன், அடிச்சு கராத்தே கற்றுருக்கேன், அடிச்சு தப்பிச்சிருவேன். அடிச்சு தப்பிச்சுடா. சிலம்பம் கற்றுருக்கேன். எல்லாமே கற்றுருக்கியா? எங்கேயும் ஒரு ஸ்டெப்பு போடு.
நோவா? ஏன்டா ரீல்ஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ற? நான் வந்து இந்த சைடில் ஆட் பண்ணிடுவேன். நீ வந்து இப்போ டான்ஸ் பண்ணில ஷார்ட்ஸு, அதை எடுத்து சைடில் போட்டுறேன். பையன் பார்த்தீங்கன்னா பயப்படுறான். உன் பேர் சொல்கிறா? பேர் அல் அஸ்ரி என் பேர். நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. இப்போ என்ன ஸ்கூல் இது விட்டுருச்சா? ஸ்கூல் விட்டு இப்போ வந்துட்டியா? சைக்கிள் ஓட்டலாம் வந்தியா இல்லை ஃபுட்பால் மேட்ச்சுக்கு போனேன். ஏன் ஃபுட்பால் மேட்சா? எந்த டீமில் இருக்கா? அச்சா நீ மெஸ்ஸியா இல்லை ரொனால்டோவா இல்லை போர்ச்சுகலா? மெஸ்ஸியா? நீ மெஸ்ஸி ஃபேன்ஸ் நம்ம வீடியோவில் ஆட் பண்ணுறதில்லப்பா, வந்து ரொனால்டோ ஃபேன். அப்புறம் ஏன்ப்பா தம்பி இது பாருங்க, நம்ம ரொனால்டோ ஃபேன் மாதிரி நம்ம தம்பி வந்து ரெட் கலரில் டிஷர்ட் போட்டிருக்கான். ஏன் மெஸ்ஸி பிடிக்கும்? என்ன யோசிக்கிற? நேற்று நைட்டு மேட்ச் எடுத்து பார்த்தியா? பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சில பேர் இருக்காங்க, மேட்சே பார்க்குறதுல மெஸ்ஸி ஃபேன். ஏன் தான் இப்படி இருக்கிய? எது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டியா இல்லையா? இருக்கிற அப்புறம் தண்ணி இனி குடிச்சு வந்தியா இல்லை? இல்லை, ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃபுட்பால் விளையாட போவேன். ஜாலியாக போனேன். வந்து நம்மளோட புது நண்பர் வந்திருக்காரு. இந்த ஏரியாவில் தான் இருப்பேன். இப்போ இங்கே தான் சும்மா இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஜிம்முக்கு வரணும். சரியா? ஜிம்முனா தெரியும்ல, ஜிம்முக்கு போகணும். ஜிம்முக்கு போகிறத அந்த நம்ம பார்த்தான ஒருத்தர் நண்பர் இருக்கார் இங்கே, தெரியுமா? பார்த்தான ஒருத்தர் இருக்கான். இந்த மாதிரி மதுரையிலேருந்து யாரோ வராங்களாம், அவனை கூப்பிட்றதுக்காக போயிருக்கான். ஏன்னா இப்போ நேற்றே நாங்கள் எத்தனை 6:30 மணிக்கு 7 மணிக்கு தான் போனோம். போர் அடிதா கதை சொல்கிறேன்னு? என்ன அப்புறம் சரி, அப்புறம் சரி போய் கண்ணி பண்ண சைக்கிள்னே ஓட்டு போய் ஓட்டுறா. நம்ம நண்பர் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தார். என்ன ஒரு ரவுண்டு ஓட்ட வாடா. எனக்கு ஒரு ரவுண்டு கூட நான் ஒரு ஓட்டுறேன்டா. வீலிங் அடி புரியா? ஃப்ரெண்ட்ஸ், அல்சாரி அப்படின்னு ஒரு நண்பர் நமக்கு வந்தார். இப்போ சின்ன பையன், ஆறாவது படிக்கிறேன், 6th ஸ்டாண்டர்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டீக்கில் போய்ட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். நம்ம தம்பி சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தா ஒன்றும் வரல, வந்தோடனே பார்த்தீங்கன்னா வ்ளாக் கன்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் ஓட்ட போகிறோம். கேமரா இருக்குது. மாதிரி நீங்களும் தயவுசெஞ்சு அப்பப்போ வச்சு சைக்கிள் ஓட்டுங்க. நடைப்பயிற்சி எல்லாம் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் நம்ம அதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. வரந்தான் நான் இப்போ வந்து ஸ்டாப்பி அடிக்க போகிறேன். இப்போ பாருங்க, நம்ம வந்து ஒரு பாகுபலி நினைக்காதீங்க, நம்ம வந்து ஒரு சின்ன எடி தான். இப்போ எந்த பிரேக்கடா? இந்த பிரேக்கா? ஏன்னா தூக்க முடியல, ஓட்டிட்டு தான் தூக்க. பார்த்தீங்களா எப்படி ஸ்டாப்பி நின்றுட்டு வாங்க. இவர் தான் நம்ம நண்பர், புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு நம்ம டீமில். சூப்பராக கேமரா பண்ணுறா. எங்கள் டீமில் ஒருத்தன் கூட அப்படி கேமரா பண்ண மாட்டான்டா, அந்தளவுக்கு மோசமாக பண்ணுவான்டா. அப்படியே நமக்காக ஒரு ஸ்கிட்டு மட்டும் அடிச்சுக்காமிங்க. ஏன் அங்கே போயிருங்க, அங்கே போயிட்டு அப்படியே இங்கே வந்து ஸ்கிட் அடிங்க. நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா ஸ்கிட் அடிச்சு காமிக்க போகிறா. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சைக்கிள் ஓடி இருக்கும். ஐயோ, ஏரியா டாக்ஸ்லாம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, என்ன பண்ணுறது தெரியல. நண்பா வணக்கம், நான் தான் நம்ம நண்பரை காணும். நண்பர் வராரு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டு போடியா தம்பி, கீழே விழுந்துடாயா? பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக கிட்ட அடித்தார். இப்போ நம்ம புதிய நண்பர் தம்பி பார்க்கலாம்ப்பா. இன்னொரு தடவை வாய்ப்பு கிடச்சுன்னா வீட்டில் வந்துடுறான். சரி பாரு, கிளம்பல. இங்கே கொஞ்சம் சூட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது, எடுத்துகிட்டு அப்புறம் பார்ப்போம். சரி வீடியோ மணியாச்சு. ஓ ஃபுட்பால் விளையாடுப்போம். சரி பாரு பார்ப்போம், பை. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கிட்ட பேசி அவரை வழி அனுப்பி வச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சினிமேட்டிக் ஷாட்ஸ் மாண்டேஜெல்லாம். ஐயோ, என்ன நம்ம நண்பர் அங்கேயே ஸ்கிட்டு போகிறாரு. நம்ம கொஞ்சம் மாண்டேஜ் ஷாட்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம முதல்ல டீ கடைக்கு போகணும். பார்த்தா ஃபோன் அடிக்கணும், எத்தனை மணிக்கு வரான்னு தெரியல. டீ கடையை போய்ட்டு டீயை குடிச்சிட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போய்ட்டு ப்ளாக் பண்ணி பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன், நான் இப்போ அங்கேருந்து வந்தேன், என் வண்டி இங்கே நிப்பாட்டுறேன். பார்த்தா ஃபோன் அடித்தா அவங்க பாட்டு எடுத்து தம்பி அவன் ஆல்ரெடி ஜிம்முக்கு வந்தாங்க. சரி நம்ம நண்பர் பார்த்தா வண்டி தான். நம்ம பார்த்தா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜிம்லாம் சேர்ந்துருக்கோம். இப்போ பார்த்தா மேலே இருக்காருன்னு நினைக்கிறேன். பார்த்தா நம்மளை ஒல்ட்டுறதுலே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே போவோம். எங்கள் ஜிம்மு பேர் பார்த்தீங்கன்னா விஜே ஃபிட்னஸ் ஜோன்.
பார்த்தா ஒழட்டிட்டு போயிடுறானே சார். பார்த்தீங்கன்னா ஜிம்முக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஜிம்மை முடிச்சுட்டு வீடியோ காட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம பார்த்தா வந்துட்டாரு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஷோ இருக்குது நம்ம ஜிம்மில். நம்ம ஜிம் பார்த்திங்கன்னா யாரும் ஒன்றும் ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்கன்னா, நம்ம ஜிம்மில் யாரும் ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நம்ம பார்த்தா நம்பரை கீழே கொடுக்குறேன். நம்ம பார்த்தாவை பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். பார்த்தா அவன் நம்பரை கொடுத்துறேன்டா, எல்லாம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. உன் நம்பரை கொடுத்துறேன், கமெண்ட்டில் போட்டு கிளிப்பாங்க. இப்போ பார்த்தாவோட நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ தெரியாது, இங்கே தெரியுது நம்பர். ஓகே பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஒரே டிராஃபிக்காக இருக்குது நைட்டு. இப்போ எக்ஸாக்ட் டைம் பார்த்தீங்கன்னா 7:35 நினைக்கிறேன். ஆமாம், நம்ம ஜிம் கோச்சிட்ட சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி அதுலேயும் தெரில, சும்மா எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எடுத்தேன். ஸோ பார்ப்போம் இது மேலே என்ன ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தா எப்படி பாருங்கள், சொல்லாமல் ஃபோனை எடுக்காமல் இருக்கிறாங்க. அதை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு ஜிம்மு வரலான்னு நினச்சேன். இப்போ எனக்கு ஆய் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நாளைக்கு நம்ம ட்ரெயின் வராது பார்த்தீங்கன்னா உடனே போயிட்டு ஆய் போயிட்டு வந்துடுறேன். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.